வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துக்கிறேன். எதுனாலும் நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு கடுகு வெடிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 5 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி நறுக்கிக்கோங்க, அப்போ தான் ஈக்குவலாக வதங்கும். இப்போ 1/4 கிலோ தக்காளி, இது வந்து நாட்டு தக்காளிங்க, அதனால் புளிப்பு கரெக்டாக இருக்கும். 1/4 கிலோ நான் எடுத்து நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்புலேயே இது கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் இந்த தக்காளி வந்து பாதி அளவுக்கு வந்தோன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது அது வந்து கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி செடியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து ஆற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு ரொம்ப அழுத்தி இல்லாமல் நல்லா மேலாப்பில் கிண்டி விடுங்க. ரொம்ப அழுத்தி நம்ம கிண்டி விட்டோம்னா அப்புறம் சாதம் மசிஞ்சிரும். அதனால் லைட்டாக அப்படியே கிண்டி விடுங்க. நீங்கள் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சாதத்து கூட கூழ் வத்தல் இல்லை சிப்ஸு இல்லை ஊறுகாய் எதுனாலும் நல்லாயிருக்குங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே அப்டேட் ஆகும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.